எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் இறைவனோட அருள் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் கிடைக்கணும்னு வேண்டிட்டு உங்கள் கூட சில விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு வந்திருக்காங்க. கடந்த ஒரு 2-3 அடுத்த 2-3 வாரம் நம்மளோட கிச்சன் இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னா, கிச்சனில் நம்ம ரன் பண்ணல. காரணம் என்னன்னா, கிச்சனுக்கு ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு மெஸ்ஸு மாதிரி ஆரம்பிக்கலாங்கிற பிளானு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். அது இப்போ தான் அது ஒர்க் அவுட் பண்ணுறோம். அது எப்படின்னா, ஏதாவது ரொம்ப காஸ்ட்டு கம்மியான காஸ்ட்டில் நிறைய பேருக்கு நல்ல ஃபுட்டை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றோங்க. இது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஒரு 50 ரூபா காசு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மதியானம் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு பிளான் தான் இது. இப்போ யோசிக்கிறோம். சரிங்களா? நீங்கள் உங்களோட ஆதரவு கடந்த 10 வருஷமாக எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாருக்கும் அது ரொம்ப மிக்க நன்றி. அது எல்லாருக்கும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இல்லாமல் இதை ரன் பண்ணிக்க முடியாது எங்களால். மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபுட்டோட குவாலிட்டியை கடைசி வரைக்கும் இன்னும் மேலே இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுமே தவிர அதோட குவாலிட்டியை எங்கேயும் நாங்கள் குறைச்சிட மாட்டோம். அதே மாதிரி நம்ம என்ன ஆயில் பயன்படுத்துகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நாங்கள் நல்லெண்ணெயும் ரைஸ் பிரான் ஆயில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ரைஸ் பிரான் ஆயில் என்ன பண்ணும், ரைஸ் பிரான் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி இல்லாமல் நிறைய உடம்புக்கு நல்லது. ஏன்னா ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய ஆயில் இல்லை. அதனால் அந்த தைரியத்தில் தான் ரைஸ் பிரான் ஆயிலும் குழம்பு தாளிக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது லாங் டேர்மில் சாப்பிட்ற எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம். செகண்டு, இது மாதிரி ஒரு ஹோம்மேடு ஸ்நாக்ஸ். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புகிறோம். அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறது எந்தளவுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறது எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அதையும் ஓவர் கம் பண்ணுங்கிறதுனால கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், அது தவிர நிறைய ஸ்நாக்ஸு, இப்போ எள் முறுக்கு, தட்டை, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸும் இப்போ நம்ம கடையில் மற்ற லேஸ் மாதிரியான ஸ்நாக்ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். நம்மளும் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சாப்பாட்டுக்கு அடிஷ்னலாக தொட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு ஹோம்மேட் ஸ்நாக்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. நீங்கள் இந்த கோவிலம்பாக்கம் ஏரியாவுக்குள்ளே இருந்தீங்க, அந்த சரௌண்டிங் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தால் ஈஸியாக எங்களை ரீச் பண்ணிட முடியும். பக்கம் தான், அது வந்துடலாம். ஒரு 5 மினிட்ஸில் வந்துட முடியும். இது டெலிவரி எந்தளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் சாப்பிட்டு போகிறதுக்கு கன்ஃபார்மாக ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் 50 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கான சைடிஷோடு சாப்பிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இது பார்சல் பண்ண முடியுமா? அந்த 50 ரூபாய்க்கு நிச்சயமாக தெரியல. நிச்சயமாக முடியாது. 50 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். அதுக்கான பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனா நீங்களே ஏதாவது கண்டெய்னர் எடுத்துகிட்டு நீங்களே அதை ஷிஃப்ட் பண்ணி வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம பார்சல் பண்ணி அதை கொடுக்குற பிளான் இப்போதைக்கு இல்லை. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இது இப்படி பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். 9840146764 என்னோடய நம்பரு. பட் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் நம்பர் வேறு 9363969180. அதான் பேமெண்ட் நீங்கள் போடுறதுக்கோ அல்ல அஃபிஷியல் கம்யூனிகேஷன் நம்பர் அதுதான். பட் இப்போதைக்கு என்னுடைய பர்சனல் நம்பர் 9840. இப்போதைக்கு இல்லை, லாங் டேர்மாக இருந்த நம்பர் அதுதான். என்னுடைய பர்சனல் நம்பரை அதை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பிஸ்னஸ்க்கும் பர்சனல் நம்பருக்கும் நிறைய கிளாஷ் வந்ததுனால நான் மாற்றிருக்கேன். என்னோடய நம்பர் இன்னொருத்தர சொல்கிறேன், 9840146764. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களோட இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தால் நாங்கள் இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் சொல்லுங்கள். அது மாதிரி டெய்லி முடிஞ்சதுன்னா ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களுக்கு முடிஞ்சால் டெய்லி சந்திக்க நான் ட்ரை பண்ணுறேன். இந்த 2-3 வாரம் நான் எப்படியும் காலை நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த நேரத்தில் உங்கள் கூட ஒரு தகவலை ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கி அமாவாசை. இன்றைக்கும் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன்.
என்னென்னா நீங்கள் உணவு தயாரிக்கும்போது முதல்ல அந்த குழம்போ இல்லை பொரியலோ இல்லை தாளிக்கும்போது முதல்ல இந்த கடுகை போட்டு தாளிப்போம். அது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. எதுக்காக கடுகு போடணும்? கடுகே போடாமல் தாளிக்கக்கூடாதா? ஏன் கடுகு ஒவ்வொரு டைமும் கடுகு போடுறோம். கடுகு எதுக்காக தாளிக்கணும்? கடுகு போட்டு முதல்ல கடுகு போடு, உளுத்தம்பருப்பு போடுன்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் ஏன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை நான் ஒரு டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கடுகு வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ங்கிறது என்னது, உணவை பாதுகாக்கக்கூடிய நிறைய தன்மை வந்து கடுகுக்கு இருக்குது, கடுகு எண்ணெய்க்கு இருக்குது. ஸோ கடுகு வெடிக்கும்போது அது என்ன ஆகுன்னா, கடுகு அந்த எண்ணெயில் போட்டு வெடிக்கும்போது என்ன ஆகுன்னா, அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ், அந்த அந்த பொருளுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஆட் ஆகிடும். அதனால தான் நம்ம கடுகை மெயினாக இது பண்ணுறோம். ரைட்டில் கடுகு என்ன பண்ணும், ஜென்ரலாக படப்படன்னு வெடிக்கும். அதனால தான் அதோட சேர்த்து உளுந்த போட்டுட்டோம்னா அந்த வெடிக்கிறது வந்து பட்டுன்னு முகத்தில் அந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம மேலே கூட வெடிச்சிடும் அது. அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, அந்த உளுந்து சேர்த்து போடும்போது அந்த வெடிக்கிறது குறைஞ்சிரும் அது டக்குன்னு. அதனால் அதையும் சேர்த்து போடுறோம். இது ஒரு டிப்பு உங்களுக்கு. இன்னொரு முக்கியமானது, கடுகு சில பேர் போட்டு கடுகு கொஞ்சம் பொரியுதா வெடிக்குதான்னு தெரியாமல் டக்குன்னு கடுகு போட்டு உளுந்து போட்டு கலரம் தாளிச்சிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டாதீங்க. கடுகு ஒழுங்காக வெடிக்கலைன்னா கிட்னியில் ஸ்டோன் வரும் உங்களுக்கு. ரொம்ப முக்கியமானது அது. இதெல்லாம் தெரிஞ்சு சமைங்க தயவு செஞ்சு. கடுகை நிறையா எண்ணெய் காய்ஞ்சி அதுக்கப்புறம் கடுகை போட்டு வெடிக்க விடுங்க. வெடிக்க விட்டால் தான் அது நல்லது. இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாள்பட்ட டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணதுனால கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அதனால் கடுகை எப்போதுமே தாளிக்கும்போது நல்லா வெடிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம அவசரத்துக்காக என்ன பண்ணோம், எண்ணெய் போட்டால் கடுகு பொரியக்கூட அது பொரியாமல் இருக்கும். அதுக்குள்ளே அடுத்ததை போட்டு கடன்னு பொரியலோ குழம்போ செஞ்சு ஆரம்பிச்சிருவோம். அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இனிமேல் நல்லா வெடிக்க விடுங்க. ஓகேவா? இன்றைக்கி இந்த பயனுள்ள தகவலோடு இன்றைக்கி நான் முடிக்கிறேன். நாளைக்கு ஒரு பயனுள்ள தகவல் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஹோம்மேட் ஸ்நாக்ஸும் இந்த மெஸ்ஸுக்கும் உங்களோட ஆதரவு இதை விட இன்னும் அதிகமாக வேணும். நிறைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்கள ஆரம்பித்து இன்னும் பெரிய யார் வேணாலும், ஒரு சாதாரண மக்கள்லேருந்து மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸ் யாராக இருந்தாலும் வந்து சாப்பிட்டு போகணுங்கிறது எங்களோட விருப்பமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த முயற்சி எடுக்கிறோம். உங்களோட ஆதரவு இன்னும் மேலே மேலே எங்களுக்கு கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் விடைபெறுறேங்க. திரும்பி முடிஞ்சதுன்னா நாளைக்கு ஒரு தகவலோடு வரேன். நன்றி.